Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற இருந்த ரோட் ஷோவிற்கு அனுமதியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அன்புமணி நாளை நெல்லை செல்ல உள்ள நிலையில் ரோட் ஷோவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரோட் ஷோவுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், மேலதிக விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற இருந்த ரோட் ஷோ பேரணி செல்வதற்கு நெல்லை மாநகர காவல்துறை ஏற்கனவே அனுமதி மறுத்திருந்தது. மாநகர பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டு அந்த நடைமுறையானது தற்போது அமலில் இருக்கின்ற காரணத்தை சுட்டிக்காட்டி இந்த அனுமதிக்கு மறுப்பு என்று ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மக்களை சந்தித்து கட்சியின் நிலைப்பாடுகளை எடுத்துரைத்து வரக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நாளை திருநெல்வேலிக்கு வருகை தர இருக்கிறார். திருநெல்வேலியில் அவர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்திப்பதுடன் பொதுமக்கள் மத்தியில் உரையாடுவதற்கும் கட்சியின் சார்பாக திட்டமிடப்பட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகரில் பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் வண்ணாரப்பேட்டை ஊசி கோபுரம் அருகே தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக ரோட் ஷோ நடத்த நெல்லை மாவட்ட பாமக நிர்வாகிகள் நெல்லை மாநகர காவல்துறையிடம் முறையாக அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை விசாரித்த நெல்லை மாநகர காவல்துறை அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதியானது வழங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் அடிப்படையில் நெல்லை மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பேணுவதை கருத்தில் கொண்டு அடுத்த 15 நாட்களுக்கு பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் உள்ளிட்ட மக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையின் காரணமாகவே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் இந்த ரோட் ஷோ அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் இந்த நடவடிக்கை பாமக நிர்வாகிகளிடையே ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் ரோட் ஷோக்கு முறையாக அனுமதி வேண்டி தற்போது நெல்லை மாவட்ட நீதிமன்றத்திலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கரூரில் நடைபெற்ற அந்த விஜயின் தவிக தலைவர் விஜயோட மாநாட்டில் நடைபெற்ற அந்த ஒரு நெருக்கடி சம்பவத்தை காரணம் காட்டி தற்போது இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுவும் தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.